ஹை ப்ரோட்டீன் இருக்கிற லிஸ்ட்டில் இந்த மத்தி மீனும் ஒன்று. இந்த மத்தி மீனை சமைக்கிறதுக்கே யோசிப்பாங்க, ஏன்னா அதோட ஸ்மெல்லு. ஆனால் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சமைச்சா இந்த குழம்பு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சீரகம், வெந்தயம் இதெல்லாம் தூள் பண்ணி வச்சுக்கணும். 2 பச்சை மிளகா, 10 பல் பூண்டு, தாராளமாக 1 பிடி கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், தேங்காய் அரை மூடி, புளி 1 லெமன் சைஸுக்கு கரைச்சி வச்சுக்கணும். தக்காளி மீடியம் சைஸில் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அரைக்கிறதுக்காக நம்ம புளி கரைசலை கூட நம்ம அது தண்ணிக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். மத்தி மீனை பொரிச்சதுக்கப்புறம் வெந்தயம், சீரகம், கருவேப்பிலை இலைகள், பூண்டு, சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டுக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட் அதையும் போட்டுட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஒரு 2லேருந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதித்து திக்னஸ் வரும்போது தான் நம்ம மீன் போடணும். அதுக்கு முன்னாடி மீன் போட்டால் மீனெல்லாம் உடஞ்சிரும். ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கணும். நல்லா கொதி பச்சை ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறம் திக்காகிடும் குழம்பு. அப்போ கொத்தமல்லி இலைகள் போட்டுட்டு ஒரு மீனாக உள்ளே போட்டுடலாம். இந்த குழம்புல கொத்தமல்லி, வெந்தயம், சீரகம், பூண்டு இதோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கும். அதனால குழம்பு சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் நல்ல ருசியாகவும் இருக்கும்.